காட்ஸில்லா எக்ஸ் காங் படத்துல எல்லாருமே இந்த குயின் ஆஃப் மான்ஸ்டரான மாத்ராவுடைய ரிட்டர்னை பார்த்துருப்போம் கரெக்டா? மாத்ராவுடைய ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா அது வந்து கூஸ்பம்ப்ஸ் குடுத்துருக்கும். பட் அந்த இடத்துல அஃபிஷியலா மாத்ரா இல்லாம வேற ஒரு மான்ஸ்டர் தான் இருக்க வேண்டியதா இருந்திருக்குது. அப்புறமா அத ஏன் மாத்ராவா மாத்துனாங்க? அந்த வேற ஒரு மான்ஸ்டர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல மொத்தமா பார்ப்போம். வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல எழுதும்போதே அந்த கேரக்டர், அந்த மாத்ராவுடைய கேரக்டர் மாத்ராவா தான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா டோகோ கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கி இதுக்கான கமிஷன் அவங்க கிட்ட குடுக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மாத்ராக்கு பதிலா பாஸ்பரா அப்படிங்கிற ஒரு புதுவிதமான மான்ஸ்டர இவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் ரைட்டிங்ல மாத்ரா தான் இருந்திருக்கு. பட் அத தூக்கிட்டு பாஸ்பராவ இறக்கியிருக்காங்க. ஏன்னா ரைட்ஸ் பிரச்சனை காரணமாக. வெல் இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறது தான் அந்த பாஸ்பராவுடைய லுக். லுக்க பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்பராவுடைய அந்த லுக் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பா செட் ஆவாது. அதனால என்ன பண்ணலாம்? நம்ம அகைன் மாத்ராவே போயிடலாம். இந்த மாத்ரா அப்படிங்கிற இந்த கேரக்டர் உள்ள வரப்போ அஃப்கோர்ஸ் ஃபேன் பேஸுமே அதிகமா உள்ள வருவாங்க. ஐ மீன் மாத்ராவுடைய ஃபேன் பேஸுமே உள்ள வருவாங்க. நமக்கு வந்து அது கதைக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் கலெக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஐடியால திரும்பவும் மாத்ராவே உள்ள இறக்கியிருக்காங்க. இந்த மாத்ராவை ரிட்டர்ன் கொண்டு வரது அப்படிங்கிறது படத்துல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டரா தான் இருந்திருக்கணும். அன்டில் WB வந்து 3வது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ற வரைக்கும். கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல இறந்து போன ஒரு மான்ஸ்டரை ரிட்டர்ன் கொண்டு வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருக்கும். அதை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆனா நம்ம WB வந்து பாத்தீங்கன்னா மாத்ரா ரீபர்த்ன்னு நான் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு விடாப்படியா ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கடைசி நேரத்துல. அது ப்ரமோஷனுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிச்சு தான். பட் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அப்படியே நம்ம பறந்து வந்து இந்த பாஸ்பராவுடைய லுக்கை வந்து பார்த்தோம்னா என்னடா அது ரொம்பவே குட்டியா இருக்குங்க அந்த மான்ஸ்டர். கம்பேரிட்டிவ்லி நம்ம காங் அண்ட் காட்ஸில்லா விட ரொம்பவே குட்டியா இருக்கும். அதோட விங் ஸ்பேன் கூட அவ்வளவு பெருசா இருக்காது. ரொம்பவே குட்டியா இருக்க மாதிரி தான் இந்த பிக்சர்ல வந்து காமிக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்க லிட்டரலா இந்த போக்கிமான்ல ஒரு டிராகன் ஒன்று வரும். அதோட அந்த ஃபேஸ் கட் முத கொண்டு பாடி ஷேப்ல இருந்து எல்லாமே அதோட தான் ஒத்து போகுது. என்ன கேட்டா இதை கொண்டு வராதது நல்ல விஷயமா அப்படின்னா அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலா இதுக்கான காரணம் என்ன? இந்த பாஸ்பராவை ஏன் தூக்கிட்டு மாத்ரா உள்ள இறக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ரீசனை நம்ம ஆடம் மிட்கார்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆடம் மிட்கார்ட் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு பர்டிகுலரான ஒரு ஷாட் ஒன்று இருக்கு. அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுல நம்ம காட்ஸில்லா, ஆல்பா டைட்டன், காங், ஆல்பா டைட்டன் அண்ட் மாத்ரா குயின் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் 3 பேருமே ஒரே இடத்துல ஒரே ஃப்ரேம்ல நின்னா அது எப்படி இருக்கும்? அது இட்ஸ் லைக் ட்ரீம் ஷாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடம் மிட்கார்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து ஒரு ஃபேனா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்தா அந்த ஃபேன் என்னென்ன நினைக்கிறானோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த ஷாட் அப்படிங்கிறது அமைஞ்சது. அதனால நம்ம மாத்ராவை இறங்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு ரீசன் என்னன்னா, மாத்ரா அப்படிங்கிற இந்த டைட்டன் வந்து இட்ஸ் a கிரேட் நெகோஷியேட்டர். அதாவது இந்த மாத்ரா அப்படிங்கிற டைட்டன் எது பண்ணாலுமே அதை வந்து பெருசா மற்ற மான்ஸ்டர்ஸ் கண்டுக்காது. பிகாஸ் இந்த மாத்ரா அப்படிங்கிற மான்ஸ்டர் இயற்கைக்கும் எந்த சேதத்தையும் விளைவிக்காது, ஹியூமனிட்டிக்கும் எந்த ஒரு சேதத்தையும் விளைவிக்காத ஒரு மான்ஸ்டர். ஸோ இட்ஸ் நாட் அன் டிஸ்ட்ராயர். அப்படி இருக்கும்போது எல்லா விதமான மான்ஸ்டர்ஸ்க்குமே நம்ம மாத்ரா அப்படிங்கிற இந்த மான்ஸ்டர் மேல ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ காட்ஸில்லாங்கிற ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரே நம்ம மாத்ரா சொன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிற அளவுக்கு அந்த மாத்ரா மேல நம்ம காட்ஸில்லாக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அந்த மாத்ரா அந்த ஃப்ரேமை அப்படியே தூக்கிட்டு நீங்க பாஸ்பராவை இறக்குனீங்கன்னா பாஸ்பரா யாரு அப்படிங்கிற விஷயமே நம்ம காட்ஸில்லாக்கு தெரியாது. அப்போ ஏற்கனவே காங் கூட சண்டை போட்டு சமாதானமா போயிட்டு திரும்பவும் வந்த காங்க போட்டு பொழந்தெடுத்துட்டு இருக்கிற நம்ம காட்ஸில்லா பாஸ்பரா அப்படிங்கிற இன்னொரு ஒரு புது மான்ஸ்டர் இறங்குனா சும்மாவா விடும்? யோசிச்சு பாருங்க. இன்னும் பெருசா கலவரம் வெடிக்காது. புதுசா ஒரு மான்ஸ்டர் இறக்கி அது நம்ம காட்ஸில்லாவை கன்வின்ஸ் பண்றத அது ஒரு கதையா காட்டாம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மான்ஸ்டரை இறக்கி அது நம்ம காட்ஸில்லாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி வச்சா சூப்பரா அமையும். நமக்கும் டியூரேஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். சொல்லப்பட வேண்டிய விஷயங்களும் ரொம்ப ஷார்ட்டாவே முடிஞ்சு போயிடும். ஏன்னா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் படத்திலேயே இந்த காட்ஸில்லாவுக்கும் மாத்ராவுக்குமான அந்த ஒரு பாண்டிங்கை சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதையே தூக்கி அப்படியே அலேக்கா எடுத்துன்னு வந்து இங்கே அட்டாச் பண்ணிட்டோம்னா வேலையே முடிஞ்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தினால இதை சூப்பராகவே இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது பக்காவா ஒர்க்கும் ஆகியிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பாஸ்பராவுடைய லுக்கை பற்றியோ அண்ட் இந்த பாஸ்பரா வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு மாத்ரா இருந்தது நல்லதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. காட்ஸில்லா அண்ட் காங் ஃபேன்ஸாக தான் மறக்காம லைக் பண்ணி தட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செருவட்டா இருக்க மற்ற சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது ரெண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ போயிட்டு வரேன்.